நான் கதைக்கிறது கேட்குமென்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சரியா 7:25. டிக்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம் காலி போர்ட்டுக்கு. ஒன் டே ட்ரிப் தான். நான் காலையில் 7:20 போல் ட்ரெயின் ஏறினேன். என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ விலாக். உண்மையாகவே பழைய வீடியோவை விட இப்போ நான் கொஞ்சம் ஷை இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு தனியாக நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 ரூபா காணும் காலி வந்துட்டு போகிறதுக்கு. ட்ரெயின் டிக்கெட் வந்து 210 ரூபா ஒரு ஆளுக்கு, வாரத்துக்கு மட்டும் 3rd கிளாஸுக்கு. திருப்பி நீங்கள் போகிறோன்னு சொன்னீங்கன்னா 310 ரூபா, அப்போ ஒரு 420 ரூபா, 500 ரூபா. சாப்பாட்டுக்கு 500 ரூபா போகுதுன்னா காணும். நோம்பு காலம் ஆனபடியாக எனக்கு அந்த செலவு கூட இல்லை. போயிட்டு வர செலவு மட்டும்தான். நான் ஒரு 2000 ரூபா கொண்டு வந்தேன் அன்றைக்கி. அடுத்த விஷயம் என்னென்னா, நான் கேபிள் ஒன்று வாங்கணும், சார்ஜர் கேபிள் ஒன்று வாங்கணும், பவர் பேங்க் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னோடய ஃபோனில் இப்போ 41 தான் சார்ஜ் இருக்குது. அடுத்த விஷயம், நான் பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுருக்கேன். நான் விளங்க மாட்டேங்குது இந்த வெயில் சரியான வெயில். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளுக்கு நம்ம போய்கிட்டே பேசுவோம். ரத்மலான ரயில்வே ஸ்டேஷனில் போய்கிட்ருக்கோம். இப்போ டைம் சரியா 7 மணி. 7:13 ட்ரெயின். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் இல்லாட்டி 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். 5 நிமிஷத்தில் நம்ம நடந்து போய்க்கலாது. அதால் சிவியில் தான் பிடிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரத்மலான ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ரயிலுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா எடுத்தாங்க. ட்ரெயின் வந்து 7:13க்கு அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ சரியா டைம் வந்து 7 மணி. 7 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் நான் கூட்டி வச்சிருக்கேன். அதால தான் அப்போது 7 மணி. டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் என்ன மாதிரியான விசாரிப்போம். गाल लेटेगा कैसे मैं थर्ड क्लास है ओके तो थर्ड क्लास और ஓகே. இப்போ டைமை பார்த்தீங்கன்னா 7:10. நான் சொன்னேன் 5 நிமிஷம் கூட வச்சுருக்கேன். 7:10. ஓகே, 2வது பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வரப்போகுது.
ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வெயில் அடிச்சு ஊற்றுது. இனிமேல் நான் நினைக்கிறேன் பஸ்ஸில் போகிறேன்னா நீங்கள் இங்கே இருந்தால் ஏறணும். கிரவுண்ட் ஒன்று இருக்கு இங்கே சைட் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு இங்கே கோட்டை. எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. நம்ம தான் அன்னைக்கு மெயின் ஆக்கள். ஓகே, என்ட்ரன்ஸ். எப்படி இருக்குண்ணா? ஓகே ஓகே ஓகே, அதே மாதிரி தான் உள்ளுக்கு போயிருந்தோம் தெரியாது. ஓகே, உள்ளுக்கு போவோம். Old town of Gaul and its டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா விளங்கும் எப்படி இருக்கான். இதில் தண்ணி அந்த காலத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் அந்த கோட்டையை கட்டினாங்க. அப்புறம் இதுதான் காலையிலே பாதுகாப்பான இடம். ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் பக்கம். நடு ரோட்டால போறேன். வெயிட் பண்ணுங்க, யார்ட்டையும் கேட்போம். லைட் ஹவுஸ் கிடையாது. ஓகே, அந்த இது மாறி வச்சிருக்காங்க நம்மளோட லைட் ஹவுஸ்க்கு போவோம் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, நடப்போம். நம்ம இன்னைக்கு முழுக்க நடராசு. அவ்வளோதான். 3:30 வரைக்கும். சரி, 3 o'clock வரைக்கும் தான் நாங்கள் டைம் சொன்னோம் தானே. சூரிய காவலரசன், காவலரன். என்ன இருக்கணுங்களா? இந்த துண்டை அப்படி எடுத்து ஷூட் பண்ணுங்க. வழங்குதா உங்களுக்கு? ஓகே, ஷூட் பண்ண போகிறோம். 3, 2, 1. ஷூட் பண்ணுறது. ஓகே, இந்த மரங்களை பாருங்க. பில்டிங், இந்த பில்டிங் எல்லாம் ரீடச் பண்ணியிருப்பாங்க. மரங்கள்லாம் அந்த காலத்துல இருக்கு. ரீஃபார்ம்ட் சர்ச் காலி. சீர்திருத்த திருச்சபை. எனக்கு இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் கிரெட் கேம் விளையாடுற மாதிரியே இருக்கு.
ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு பெல்லை தான் அடிப்பாங்க. இன்னும் அதை பார்த்தா அந்த ஒரு மலேசியா லுக் அடிக்குது இடங்கள். உண்மையாகவே பிரைட்னஸ் ஃபுல்லாக கூட்டி வச்சும் எனக்கு வழங்க மாட்டேங்குது அடிக்கிற வெயிலுக்கு. அழகான ரோட் அழகாக செஞ்சுருக்காங்க, ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க ரோடு. அதால் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நான் நினைச்சேன் காலியில் வந்து வீட்டில் வந்து குறைவாக இருக்கும்னு, ஆனால் வெப்பலான மாதிரியே தான், சேம் கிளைமேட் தான். பழங்காலத்து பொருட்கள் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபோர்ட் பஜார். அதே மாதிரி நான் நைட்டில் பார்த்தா தான் அழகாக இருக்கும். நமக்கு நைட் வரைக்கும் இருக்க இயலாது. எனக்கும் ஆசை தான் காலையில் வந்து பிள்ளைங்க போகிறதுக்கு. ஏன்னா இங்கே ரோட்டில் இருக்கிற எல்லாரும் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஜெம்சன் ஜுவல்லரி வேறு லெவல் ஸ்ட்ரீட். எனக்கு அப்படியே வெளிநாட்டு லுக் அடிக்குது. நம்ம பயணம் அப்படி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலை. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 10 நாள்லேருந்து காலி வந்தோம். நான் கொஞ்சம் கதைக்கிறேன் வீடியோவில், அது பெரிய ஒரு விஷயம். இதே விஷயத்தை அப்படி எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும். அரபி காலேஜ். ஹலோ. வெள்ளக்காரனுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்னா காணும். இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சித்திரங்கள் தான் அழகா. வா, குட்டி 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 உடுப்பு இருக்கு. $1250. 1450. ஸ்ரீலங்கா. நடந்தா நான் கதைக்கிற சவுண்டுக்கு மெலிசா கேட்கறதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லைட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா லைட் ஹவுஸ் இதால போவோம். இதால அதுதான் லைட் ஹவுஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம காலி கடற்கரைக்கு வந்தாச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே ஆசை, சின்ன வயசுலேருந்தே ஆசை காலிக்கு வரணும். வாட் a beautiful. வாவ், குளிக்கலாம். குளிக்கிற ஐடியா ஒன்று இருக்கு. எனக்கு இன்னும் போனவர் விட பார்த்துட்டாரு. என்ன இது அநேகமாக நான் நினைக்கிறேன், எனக்கு பார்த்த உடனே தோன்றது இதில் பீரங்கி வச்சு எல்லாம் திருப்புவாங்க. இப்போ இந்த அண்டா காக்கசும் அபு காசும் அதில் உள்ளுக்கு இருந்த கொஞ்சம் பேர் திருப்பும்போது சுற்றுமே, அது மாதிரி நினைக்கிறேன். அப்படின்னு திருப்பி வச்சு சுடுற மாதிரி இருக்கும் போல.
ஓகே, ஃபைனலாக வந்துட்டோம். அநேகமாக அப்படியே போகலாம் போல. 1 2 3 அப்படி இருக்கு. வெயில் தான் கொளுத்து விட்டு எரியுது. குழி தோண்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தடக்கப்பட்டு விழுந்தவர் போன கையில் தந்து 2 3 ஃபோட்டோஸ் அடிங்க அப்படின்னாரு. லைட் ஹவுஸ் கிட்ட வச்சு லைட் ஹவுஸ் இறங்குற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாரு. கடைசியாக நம்ம வளமையாக செய்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கு. அப்போ அவர் சொன்னார், இப்போ அவர்கிட்ட டேட்டா இல்லையா, ரூமுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நம்ம இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்போ அவருக்கு என்னோட சேனலுக்கு தான் போட போகிறீங்க, இல்லைன்னு வேணாம் இப்படி ப்ரைஸ் சொல்லி சரி வராது தம்பி அப்படின்னு. மேலே ஒரு துணி சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது விளங்குதான்னு தெரியல. வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. முன்னுக்கு போட்டிருக்காங்க 1938 தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா அழகான பீச்சு. ஓகே, இங்கெல்லாம் என்ன இருக்கு? கரையோர கண்காணிப்பு கூடம். அப்படி வேற லெவலாம் அப்போவே அடிச்சிருக்காங்க சுரங்கம். வா, வேற லெவல் பீச்சா, நல்லா இருக்கு. யாரா இருந்தாலும் கண்டிப்பா குளிப்பாங்க. எப்படி இருக்கா? வேற லெவல் தானே. காத்தடிக்கிற திசையை காட்டுறத கூட மேல திசை காட்டி இருக்கு. திசை காட்டி தானே.
பார்த்தீங்கன்னா விலங்கும் அதில் இந்த போட்டிருக்காங்க, அது வரைக்கும் தான் போய் குளிக்கலாம். அது அங்கால போகல, அது டேஞ்சர். பார்த்தீங்கன்னா இது ஒரு குடா மாதிரி இருக்கு, குடா. இந்த துண்டு அப்படியே, அதுக்கப்புறம் இந்த துண்டு எவ்வளோ மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. கப்பல்கள் வரணும்னு அதுக்குள்ளால வந்து நிற்கலாம். ஏமா உங்களுக்கு அதில் விலங்குதான்னு தெரியல, ஒரு மிதப்பு மாதிரி போட்டிருக்காங்களே, அதுல எல்லாம் மணல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே இந்த சைட்டால சுற்றி கீழே போய் பார்ப்போம். பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸை 1938 செஞ்சது. இது இல்லை ஃபஸ்ட்டு, இதுக்கு முதல் இருந்தது அங்கால சைடில் இருந்தது. அதில் வந்து உடஞ்சிருச்சாமா, அது வந்து 1937 செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை செஞ்சுருக்காங்க 1938, ஒரு வருஷத்தில். ரெண்டும் ஒரே டைமில் இருந்திருக்கும் போல் அது உடஞ்சிருக்கும். ஓகே ஓகே, இந்த லைட் ஹவுஸ் இருந்தால் அப்படி இங்கே வந்தோன்னா கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி வந்தோன்னா பீச். வெயில். இப்போ டைம் சரியா 10:20. கொஞ்ச நேரம் நான் பீச்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே மெரன்டைன் மியூசியத்துக்கு போகணும். அதுக்கு அநேகமாக இந்த சைட் போகணும்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரர்கள் இருக்காரு. मेरे पास म्यूजियम में थी ना, म्यूजियम का। हाँ, थैंक यू. ஓகே, மியூசியம் ஒன்று இருக்கு. உள்ளே போக விடுவாங்களோ தெரியாது. டிக்கெட்டுன்னா உள்ளே போகிற இல்லை. ஏன்னா நம்ம இது பட்ஜெட் ட்ரிப். அதான் நீங்கள் வந்தீங்கன்னா வடிவாக காலையில் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 7 மணி நேரம் ஃபுல்லாக காலியை சுற்றி பார்க்கணுன்னா கிடச்சி உங்களுக்கு 3 நாளாவது வேணும். பீச்சுக்கு வந்து அழகாக இருந்துட்டு போகணும்னா ஒன் டேலாம் வந்துட்டு போகலாம். 3:35 ட்ரெயின். 3:35, 3 மணிக்கு பிறகு தான் அழகான இடங்களை பார்க்க முடியும், அழகான வியூஸ் பார்க்க முடியும். அதால் நீங்கள் ட்ரெயினில் வந்து போகும்போது பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் பின்னர் 6 மணி வரைக்கும் இருந்துட்டு போகலாம். ஓகே, இது நிறைய மரம் எல்லா இடத்தையும் நாட்டுனால வேறு லெவலில் நிழலான இடம். நிறைய பேர் இருக்காங்க. म्यूजियम, बैंक இருக்கு. म्यूजियम में कोई थी இதான் மியூசியமா? ஓகே, மியூசியம். Where are you? मैं म्यूजियम में कोई थी, म्यूजियम में क्या? थैंक यू. போலீஸ் நிலையம், பயிற்சி நிலையம், தென்திசை கோட்டை, காலி. नहीं म्यूजियम में कोई थी, म्यूजियम. ஓகே, 2 மியூசியம் இருக்காமா. எல்லாருக்கும் கேமராவை பார்த்தா வெக்கம், கலைக்க மாட்டாங்க டக்குன்னு. அமெரிக்கா மாதிரி ஸ்ரீலங்காவே மாற்றி எடுக்கணும். இது என்னது பார்த்துட்டு வருவோம். இதுதான் அந்த காலத்தில் கப்பல்கள் வந்து இந்த சாமானிய ஏற்றி இறக்குறதுக்கு வச்சு எடுக்கிறது. போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னதான் இருக்கு இது. இந்த முதல்ல விளங்குறவங்களுக்கு தெரியுதா, அது வந்து பெரிய கப்பல்களுக்கு மேலே ஏறுறதுக்கு படி யூஸ் பண்ணலாம். நோ என்ட்ரின்னு போட்டிருக்கான்.
அழகாக இருக்குது. நம்ம மியூசியத்தை தேடணும். ஓகே, மியூசியத்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம மியூசியத்தை தேடி வந்துட்டோம். ஃப்ளாஷ் டவுன் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். டிக்கெட் வந்து 100 ரூபா. ஓகே.